ஜெயராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். ஏன்னா இந்த வாரத்திலிருந்து புதன் உங்கள் ராசிக்கே வந்துடுறார். சந்திராஷ்டமம்னு பார்த்தா கூட வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை தான். திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த வாரத்தின் மே மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய அந்த ஞாயிறு, அதற்கடுத்து வரக்கூடிய திங்கக்கிழமை, அந்த 2 நாள் தான் சந்திராஷ்டமம்ன்றதுனால முதல் 6 நாட்கள் அப்படி ஒன்றும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. கடனால், நோயால், பிரச்சனைனால, எதிரினால், எதிர்ப்புனால, கண் திருஷ்டினால், கொஞ்சம் பொறாமை கொண்டவர்கள் கொஞ்சம் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்த இத்தனை அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அப்பாடான மூச்சு விடக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். 2ல் சுக்கிரன் இருக்கிறார், 3ல் குரு பகவான் இருக்கிறார். இதெல்லாம் ஓரளவிற்கு பணம் வரக்கூடிய செயல்கள் மற்றும் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் இதுவரை இருந்து வந்த ஒரு மாதிரியான சூழல்கள் எல்லாமே அப்படியே அடங்கி, குறிப்பாக மேஷராசிக்கார சகோதரிகளுக்கு பெரிய நிம்மதிகள் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பாராத சிலருக்கு ஒரு நண்பர்களுடைய தொடர்புகள், இவர் நமக்கு உதவவே மாட்டார் அப்படின்னு நினச்சவங்க எல்லாம் கொஞ்சம் உதவியை செய்யக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. 5ஆம் அதிபதி ராசியிலேயே உச்சனாக இருக்கிறார் இல்லையா? இது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு டிப்பில் போய் நிறுத்தினா கூட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல் நம்ம தேர மாட்டோம் அப்படின்னு நினச்சாலும் கூட அது அப்படியே டிப்பிலிருந்து வெளியே வந்து அதற்கு பிறகு சகஜமாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் சந்திராஷ்டமம்ன்றதுனால முதல் 6 நாட்கள் தடைகள் இல்லாமல் போய் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் அப்படியே மனசு ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதை தவிர்த்து நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இந்த வாரம் முழுக்க இருக்கிறார். மிக முக்கிய திருப்பமாக 2-5 கூடிய புதன் இதுவரைக்கும் நீச்சனாகி செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தவர் இப்போ 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், புதன், சனி 3 பேருமே உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்கங்க. தொழில் நிலைமைகள் நல்லா இருக்கும். வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு டென்ஷன் விலகும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. ஒரு குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு அமைதி கண்டிப்பாக இருக்கும். கணவனுக்கு மனைவியாலும், மனைவிக்கு கணவனாலும் ஆறுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. காதல் செய்பவர்கள் எல்லாருக்குமே போன வாரம் இருந்து வந்த கசப்புகள்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் எப்போது நீச்சத்திலிருந்து வெளியே உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு வந்து விட்டாரோ, இனிமேல் ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. தன்னை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையும் அதற்கான செயல்பாடு தகுதியெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடம் வலுத்திருக்கு, 6ஆம் இடமும் கூடுதலாக வலுத்திருக்கிறது என்கின்ற காரணத்தினாலும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குறுபார்வை இருக்கின்ற காரணத்தினாலும், அந்நிய மத இன மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக வருமானங்கள் அல்லது தொழிலில் ஏதாவது அவங்களால கொஞ்சம் சிக்கல் தீரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. கலைத்திறமை கொண்டவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் மாதிரியான செவ்வாயின் துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசு துறை, இராணுவம், காவல்துறை போன்றதில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் பணி அமைப்புகளில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் தாய் என்கின்ற தெய்வத்திற்கு ஆரோக்கிய குறைவுகள் டக்குன்னு சரியாக போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. இளைஞர்களுக்கு எதிலும் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பிடிப்பில்லாத தன்மைகள் விலகக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதனம். மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. இந்த சந்திராஷ்டமத்தை விட ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 மாத காலமாக நீச்ச நிலையில் பாவத்துவமாக சனி செவ்வாயோடு சேர்ந்திருந்தவங்க ராசிநாதன் இப்போது 11ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ஒரு 3-4 வாரமாகவே மிதனராசிக்காரர்கள் யாரும் நல்லா இல்லை. ஒரே தோல்வி மயம், ஒரே குழப்ப மயம், ஒரே பயமயம், பயம் பயம் பயம்ன்ற மாதிரியாக பெரிய அளவில் ஒரு பயத்தன்மைகள் தான் உங்களுக்கு இருந்தது. அது எல்லாம் இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்திருக்குதுங்க. மிதனராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 10 மாதத்திற்கு அப்படியே கோச்சார நிலைமைகள் நல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்குது. தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள், வியாபார பெருமக்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே கடந்த ஒரு 3-4 வார காலமாக இருந்து வந்த செயலற்ற தன்மைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது.
11ஆம் இடத்துல இப்போது உங்களுக்கு செவ்வாய் வந்துட்டாரு. சகோதர மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அண்ணனாலேயோ அக்கானாலேயோ தம்பினாலேயோ தங்கனாலேயோ இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். எதையும் ஒரு முனைப்போடு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு சுப செலவுகள் சுப விரயங்கள் இருக்கும். குடும்பத்திற்கு அது வாங்கிறது இது வாங்கிறதுன்ற மாதிரியான சில விஷயங்கள், குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடியது, கணவன் மனைவிக்கு செலவு செய்யக்கூடியது, இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலி ஒருவருக்கொருவர் கொடுத்து உதவுதல் என்பது போன்ற சில பலன்கள் இந்த வாரம் சுக்கிரனுடைய 12ஆம் இடத்து இருப்பினால் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 15 நாட்களுக்குள்ள அதற்கான அனுமதிகள் அல்லது அதற்கான ஒரு பண தேவையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியிலேயே இப்போது குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய மேன்மையான ஒன்று. உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை திறமை இப்போது உங்களுக்கு கிடைக்கும். மிதுனத்திற்கு பெரிய கவலைகள் எதுவும் இல்லாமல் 70% நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய இனிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. உங்களுடைய ராசிநாதன் இப்போது 2, 3, 4 என்கின்ற ஒரு நல்ல இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உண்மையிலே 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இப்போது சேர்ந்து இருப்பது, 1ஆம் தேதியிலிருந்து அப்படியே செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனையான ஒன்று. இதுவரைக்கும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கல நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வேலையில் ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைப்பது, வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் ஒழியக்கூடிய தன்மை, குடும்பத்திலே ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் அருமையான நல்ல அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிநாதன் இருப்பதா தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்குங்க. கடகராசிக்காரர்களுடைய சோதனைகள் படிப்படியாக விலகி கொண்டு வருகின்றன என்பதை நீங்களே உணரக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சியிலிருந்து உங்களுடைய ராசிக்கே குரு பகவான் வரப்போகிறார். அப்போது பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே நீங்கள் அடைவதற்கு பாக்கியத்தை அடைவதற்கு யார் யாருக்கெல்லாம் தடை இருந்ததோ, கல்யாணம் நடக்காதவங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க, இதுவரைக்கும் பணம் சம்பாதிக்க முடியாதவங்க, வேலையில் அப்படி இப்படி பிரச்சனை, நான் மட்டுமே கஷ்டப்படுறதுக்கு பிறந்திருக்கிறேனே மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்தே குறிப்பாக இந்த வாரத்திலிருந்தே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ன்றதுனால அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு நல்ல துவக்க வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காசு வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை ஒரு தைரியமான ஒரு சம்பவத்தை செஞ்சு அதன் மூலமாக ஒரு பேரெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதனுடைய அறிமுகம் இந்த வாரம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை டக்குன்னு அப்படியே வேற மாதிரி முன்னேற்றமாக போகக்கூடிய ஒரு மாற்றம் நிறைந்த நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.